ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் இன்றும் இயேசுவினுடைய வாழ்விலிருந்தும் போதனைகளிலிருந்தும் தியானிக்கும்படியாக கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றதான பகுதி மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம். சென்ற வாரத்திலே நாம் 5ஆம் அதிகாரம் 16 வசனங்கள் வரை பார்த்திருக்கிறோம். இந்த நாள் மீதி உள்ள வசனங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அவனமாகவே தியானிப்போம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிய இயேசு அல்லது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிய ராஜா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள். அதாவது நியாயப்பிரமாண நம்ம அதில் அந்த வசனப்பதி படிப்போம். மத்தேயு 5:17. நியாயப்பிரமாணத்தை ஆயிலும் தீர்க்க தரிசனங்களே ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சரிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது யூதர்கள், குறிப்பாக பரிசேயர்கள் அல்லது யூத மத தலைவர்கள், யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தான 613 சட்டங்களை 2 வகையாக பிரித்து மக்களுக்கு விளக்கினார்கள். அதில் 365 கட்டளைகள் ஒரு யூதன் எவைகளை செய்யக்கூடாது என்றும், 248 கட்டளைகள் ஒரு யூதன் எவைகளை செய்ய வேண்டும் என்று போதித்தன. இந்த சூழ்நிலையில் அநேக வேளைகளில் இந்த யூத மத தலைவர்கள் இந்த 613 கட்டளைகளோடு அவர்களுடைய கூடுதல் பரிசேய விதிகள், அது 39 என்று சொல்வார்கள், அதையும் போதிப்பதனாலே மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தினது மட்டுமல்லாமல் மக்கள் மீது சுமப்பதற்கு அரிதான சுமைகளை சுமத்தினார்கள். இந்த சூழ்நிலை தான் பரிசேயருடைய நியாயப்பிரமாண விளக்கங்கள் எவ்வளமாக தவறாக இருக்கின்றன, அதுபோல் பரிசேயருடைய செயல்பாடுகள் எப்படி நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக இருக்கின்றன, இவைகளை குறித்து போதிக்க ஆண்டவர் இயேசு விரும்பினார் அல்லது திட்டமிட்டார் அல்லது எண்ணினார் என்று சொல்லலாம். அப்படி அந்த பரிசேயருடைய நியாயப்பிரமாண விளக்கங்கள் தவறானது என்பதை போதிக்கும் சூழலில் அவர் செய்த ஒரு நிகழ்வு என்னவென்றால், முதலாவது தன்னை குறித்து சொல்கிறார். தான் நியாயப்பிரமாணத்தை தீர்க்கதரிசிகளுடைய போதனைகளை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லும்போது, ஒருவேளை அவர் கொடுக்கிற விளக்கங்களை இவர் நியாயப்பிரமாணத்துக்கு தவறான விளக்கங்களை கொடுக்கிறாருங்கிற குற்றச்சாட்டு வந்து விடாதபடி, அதே நேரத்தில் இவர் நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறாருங்கிற குற்றச்சாட்டு வந்து விடாதபடி இருப்பதற்கு முதலாவதாக தான் இந்த நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்பதை சொல்கிறார். மேலும் தான் நியாயப்பிரமாண சட்டங்களுக்கு அல்லது மோசேயுடைய சட்டங்களுக்கு எதிரானது அல்ல என்றும் சொல்ல வருகின்றார். அதுபோல் நாம் படித்த வேதவசன பகுதியிலே வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு கேள்வி, பரிசேயர் அல்லது வேதபாரகரை விட அதிகமான நீதியை பெறுவது எப்படி? இதற்கு பதில் எளிதுதான். என்னவென்றால், பரிசேயரும் வேதபாரகரும் பொதுவாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. ஆகவே
அவர்கள் போதித்த நீதியிலும் தவறு இருக்கிறது. கிறிஸ்து விசுவாசிக்காதபடியினாலே அவர்களுடைய நீதி குறைவானதாக இருக்கிறது. ஆகவே பரிசேயரிலும் வேதபாரலும் அதிக நீதியை ஒருவன் பெற வேண்டும் என்றால் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். பரிசேயரிடம் இருந்த குறைகளிலே மிக முக்கியமான குறை, அவர்கள் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்ற வந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதது தான். அதுதான் அவருடைய வாழ்விலே மிக மிக முக்கியமான நீதி குறைவுக்கு காரணமாக இருந்தது. ஆனால் அவரை நம்பி வருவோருக்கு அல்லது இயேசு கிறிஸ்துவை நம்புவோருக்கு பரிசேயரிலும் அதிகமான நீதி கொடுக்கப்படும். பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாக மாறுவார்கள். ஆனால் அத்தோடு நிற்காமல் பரிசேயர்கள் எவ்வண்ணமாக நியாயப்பிரமாண போதனைகளுக்கு தவறான கருத்துக்களை கொண்டிருந்தார்கள் அல்ல தவறான விளக்கங்களை கொடுத்தார்கள் என்பதை தொடர்ந்து போதிக்க ஆரம்பிக்கின்றார். அதில் மத்தேயு 5:21 முதல் 26 வரை உள்ள வசன பகுதியிலே கொலை குற்றம் சார்ந்ததான போதனைகளை அவர்கள் எவ்வளமாக விளக்கினார்கள் என்று சொல்கிறார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கும்போது கொலை செய்யாதிருப்பாயாக என்று நாம் படிக்கின்றோம். அது 10 கட்டளை என்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அந்த வசன பகுதியை நாம் படிப்போம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டென்று நீ அங்கே நினைகூறுவாயாயில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடைய நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வசன பகுதியில் ஆண்டவர் கொலை செய்யாதிருப்பாயா என்று சொல்வதை பரிசேயர்கள் எவ்வளமாய் விளக்கினார்கள். பரிசேயர்கள் கொலை செய்வதென்பதை ஒரு மனிதனுடைய சரீரத்தை கொலை செய்வது மட்டும்தான் கொலை குற்றம் என்று விளக்கினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை மேலும் தெளிவுபடுத்தி 3 முக்கியமான காரியங்களை சொல்கிறார். ஒன்று, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அதாவது கோபம் கொலையில் முடியும் என்பது அவருடைய கருத்து. அதே நேரம் கோபம் அல்லது கொலை குற்றம் செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவன். அடுத்ததாக வீணன் என்கிற வார்த்தை வருகிறது. அராமிய வார்த்தையில் இதை ரக்கா என்று சொல்கிறார்கள். அதாவது மூளையே இல்லாதவன் என்கிற வார்த்தை தான் அந்த வார்த்தை. அவ்வண்ணமான வார்த்தையை புரோகிக்கிறவன் மீது ஆலோசனை சங்கம் தீர்ப்பு செய்வதாக சொல்கிறார். அதே நேரம் ஒருவனை மூடன் என்று சொல்வதாக இருந்தால் அவனுக்கு நரகம் உண்டு என்று சொல்கிறார். நரகம் என்றால் அந்த எருசலேமுடைய ஒரு பக்கத்தில் இருந்த பள்ளத்தாக்கு கெஹன்னா என்று சொல்வார்கள். அந்த பள்ளத்தாக்கிலே கொலை குற்றம் செய்தவருடைய சரீரத்தை எரித்து விடுவார்கள். அந்த நிகழ்வை நித்திய நரகத்துக்கு ஒப்பிட்டு இயேசு பேசுகிறார் என்று சொல்வார்கள். ஆகவே
கொலை செய்வது அல்லது கோபம் கொள்வது நியாய தீர்ப்புக்கு ஏதுவானது. தன் சொந்த சகோதரனை என்று சொல்லும்போது கூட பிறந்தவர் என்று மட்டுமல்ல, யூத சமுதாயத்தில் உள்ள அனைவரையும் உள்ளடக்கியது அந்த வார்த்தை. வீணன் என்று சொல்லுவது, அதாவது மூளை இல்லாதவன் என்று சொல்லுவன் ஆலோசனை சங்க நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுவான். மூடன் என்று சொல்லுவன் எரி நரகத்துக்கு பாத்திரமான் என்று சொல்கிறார். இந்த விளக்கத்தின் மூலம் இயேசு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், சகோதரர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்பதுதான், அல்லது சகோதரிடம் வெறுப்பை காண்பிக்கக்கூடாது என்பதுதான் அவர் போதிக்க வருகிறார். ஏனென்றால் வெறுப்பு தான் கோபமாக மாறும், பின்பு கோபம் கொலையாக மாறும். ஆகவே தான் ஒரு சகோதரனை நீ கொலை செய்வதற்கு முன்பாக அதற்கு மூல காரணமாக இருக்கின்ற வெறுப்பை அவன் மீது காட்டக்கூடாது. என்னால் வெறுப்பு காண்பிப்பது கொலையில் முடியும் என்பதற்குத்தான் அவர் இதை சொல்லுகின்றார். வெறுப்பை காண்பிப்பதே கொலை குற்றத்துக்கு சமமானது என்று சொல்கிறார். காரணம் என்னென்னா, தன் சகோதரிடத்தில் அந்த அளவுக்கு வெறுப்பில்லாமல் ஒருவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக ஆண்டவர் இந்த வசன போதியில் சொல்கிறார். அதில் இன்னும் கவனிப்போமானால், ஒருவேளை சகோதரிடத்திலே ஒரு வெறுப்பு அல்லது மனத்தாங்கல் இருக்குமானால் அதை எவ்வளமாக கையாளுவது என்பதை சொல்கிறார். ஆகையால் 23 வசனத்திலே, நீ பலிபீடத்தில் உன் காணிக்கைகளை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நீ அங்கேயே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அதாவது வெறுப்பு, கோபம், மனஸ்தாபங்கள் இருக்கும்போது அதை அவன் எவ்வளமாய் கையாள வேண்டும் என்றால், பலிபீ செலுத்துவதற்கு முன்பாக அவனோடு ஒப்புரவாக. ஏனென்றால் பலி செலுத்த வரும்போது அவனமான மனநிலையில் இருப்பாயாகில் அது கொலை உணர்வோடு இருப்பதற்கு சமம் என்கிற ரீதியில் ஆண்டோடைய வார்த்தைகள் இருக்கின்றது. ஆகவே அவனமாக நீ பலி செலுத்துவது பயன் தராது. ஏனென்றால் காயின் ஆபேல் நிகழ்விலே பாருங்கள், 2 பேரும் பலி செலுத்தினார்கள். ஆனால் காயின் அந்த வெறுப்புணர்வோடு அந்த பலி செலுத்தியபடினாலே அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தது. அதுக்கு வேறு காரணங்கள் உண்டு. அவன் செலுத்தின பலி ஆண்டுடைய சித்தத்துக்கு வந்ததாக அல்ல, அதுவும் ஒரு காரணம். ஆனால் அந்த வெறுப்பு பின்பு கொலையில் முடிந்ததை பார்க்கிறோம். ஆகவே அவனமாக ஒரு மனநிலை ஒன்றிலே உருவாகி அது கொலை குற்றத்தில் முடிவதற்கு முன்பாகவே நீ அதை மனம் பொருந்த செய்துவிடு அல்லது மனம் பொருந்தி விடு என்று ஆலோசனை கொடுக்கிறார். அதுபோல் 25 வசனத்திலே, ஒருவேளை நீ பேசுகிற வார்த்தைகள் நிமித்தம், அதாவது மூடன் என்று சொல்லுவதனால் அல்லது வீணன் என்று சொல்லுவதனால், பல வேளைகளில் அது என்ன நடந்தது என்று சொல்கிறாங்கன்னா, இப்படி யாரையாவது ஒருவன் கோபத்தினாலே வீணன் என்று சொன்னால் சில வேளை அந்த பாதிக்கப்பட்ட நபர் அதை ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போவார்களாம். அப்படி கொண்டு போகும்போது ஆலோசனை சங்கம் அதை விசாரித்து அவனுக்கு அபராதம் கட்டச் சொல்வார்கள். யாருக்கு? வீணன் என்று சொன்னவனிடம். அப்படி ஒரு விளக்கம் இருக்கிறது. ஆகவே அப்படி அபராதம் கட்ட முடியவில்லை என்றால் சில வேளை சிறையிலும் விடுவார்கள். அதனால தான் சொன்னார், அப்படி ஒரு வழக்கு இருக்குமானால் நீ அங்கே அபராதம் கட்டுவதற்கு முன்பாகவே நீ உன் சகோதரனோடு சென்று மனம் பொருந்தி விடு. அப்படி மனம் பொருந்தி நீங்கள் மறு விசாரணைக்கு செல்லும்போது நீங்கள் ஒப்புரவாகி விட்டோம் என்று அங்கே ஆலோசனை சங்கத்தில் சொல்லிவிட்டீர்களானால் உனக்கு தண்டனை வராது, உன்னை சிறைச்சாலையில் போட வேண்டிய வராது. அது மட்டுமல்ல, நீ அபராதம் கட்ட வேண்டிய சூழலும் வராது. ஆகவே இவ்வண்ணமாக கொலை செய்வது மட்டுமல்ல, கோபப்படுவது மட்டுமல்ல, சகோதரன் மனத்தாங்கலின் மித்தம் நீ அபராதம் கட்டுவதை செலுத்த வேண்டும் என்றால், அபராதம் கட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றால்
ஒப்புரவாகுவதே சிறந்ததாக இருக்கும் என்பதை வலியுறுத்துகிறார். ஆகவே இந்த வசன பகுதியிலே ஒரு சகோதரன் பிற சகோதரனோடு விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறார். குறிப்பாக ராஜ்யத்தின் குடிமக்கள். ஏன்னா பரிசேயருடைய நீதியை பார்க்கல் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்றால், கொலை செய்தால்தான் அது குற்றவாளி என்று கருதுவதற்கு முன்பாகவே, வெறுப்பு வருவதற்கு முன்பாகவே நீ அதை களைந்து போட்டு, வெறுப்பை களைந்து சகோதரனோடு ஒப்புரவாகி ஒரு முறையான உறவில் வாழ்வதுதான் ராஜ்யத்தின் குடிமகனுக்குள்ள ஒரு அடையாளம் என்று சொல்கிறார். அதாவது இவைகளை செய்வதனால் ராஜ்யத்துக்கு போவார் என்பது அல்ல, ராஜ்யத்தில் போகக்கூடிய அளவிலே நீ என்னை விசுவாசித்திருக்கின்றாய் அல்லது என்னை விசுவாசிக்கிறவனாக நீ இருக்கின்றாயானால் நீ இவ்வண்ணமாக வெறுப்பில்லாத ஒரு சகோதரனாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். அடுத்ததாக 5ஆம் அதிகாரம் 27 30 வரை உள்ள வசன பகுதியிலே விபச்சாரத்தை குறித்து அறிவுறுத்துகிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதுவும் 10 கட்டளையிலே யாத்திராவும் 20:14 வருகிறது. மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலதுகன் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்கள் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயவங்கள் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். இந்த வசன பகுதியில் விபச்சாரம் என்று சொல்லும்போது அது சமூக மற்றும் குடும்ப ஒழுக்கை சீர்கட்டு போகக்கூடிய செயலாக இருக்கிறது. ஆனால் பரிசேயர்களிடம் ஒரு கருத்து இருந்தது. என்னவென்றால், சரீரப்பிரகாரமாக விபச்சாரம் செய்வதுதான் விபச்சாரம் என்கிற கருத்தை வைத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் சரீரத்தின் அடிப்படையிலே விபச்சாரம் செய்வதற்கு முன்பாகவே அவனுடைய மனதில் தோன்றுகிற இச்சையானது தான் அவனை விபச்சாரம் என்கிற பாவத்துக்கு நேராயிட்டு செல்கிறது. கண்களின் இச்சை குறித்து நாம் ஆதியாகமத்திலே பார்க்கின்றோம் இல்லையா? ஏவாள் கூட ஒரு கனியை பார்த்து அதை இச்சித்தபடினால்தான் அதை புசித்து அவள் சாப்பிட வேண்டிய சூழல் வருகிறது. அதுபோல் எந்த ஒரு பாவமும் அது இச்சையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார், சரீரப்பிரகாரமாக விபச்சாரம் செய்வதற்கு முன்பாகவே அது குறித்த இச்சை மனதில் தோன்றுமானால் அதை களைந்து போடக்கூடிய அளவில் ஒரு ராஜ்யத்தின் குடிமகன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார். அவனமாக இச்சையை வெல்வதுதான் ராஜ்யத்தின் மக்கள் கொண்டிருக்க வேண்டிய மனப்பான்கு. அதாவது பொதுவாக நம்ம பாவத்தை குறித்து பேசும்போது மனிதன் ஆதாமுடைய சரீரத்தில் இருக்கும் வரை அவன் பாவத்துடைய தன்மை அவனுக்குள்ளாக கொஞ்சமாவது இருக்கும். அந்த கொஞ்சம் இருக்கிற பாவத்தன்மை ஒருவேளை இச்சைக்கு நேராக கூட மனிதனை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு ராஜ்யத்தின் குடிமகன் அந்த இச்சையானது விபச்சாரத்துக்கு நேராய் அழைத்து செல்லும் என்பதை அறிந்து அந்த இச்சை தோன்றும் போதே அதை தேவனுடைய துணையால், கிறிஸ்துவ மேலுள்ள விசுவாசத்தினால், ராஜ்யத்தை குறித்து அவனுக்கு இருக்கிற தெளிவான பார்வையினால் அதை மேற்கொள்ள வேண்டும், வெல்ல வேண்டும். அந்த இச்சைக்கு தன்னை விழுந்துவிடக்கூடாது. அதனால்தான் ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள் கவனமாக, யூ கெனாட் ஸ்டாப் பேர்ட்ஸ் ஃப்ளையிங் ஓவர் யுவர் ஹெட், பட் யூ கேன் ஸ்டாப் தம் நெஸ்டிங் ஆன் யுவர் ஹெட். அதாவது ஒரு பறவையானது தலையின் மீது பறப்பதை தடுக்க முடியாது.
ஆனால் ஒரு பறவை என்பது தன்னுடைய தலையின் மீது கூடு கட்டுவதை தவிர்க்க முடியும். அதுதான் இச்சை என்பது சரீரத்தில் அல்லது சிந்தனையிலே குடிகொண்டு விடக்கூடாது. கூடு கட்டி வாழுவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அதை நாம் ஜெயிக்க வேண்டும். அப்போதுதான் அது விபச்சாரம் என்கிற பாவத்துக்கு நேராயிற்று செல்லாது. அதை விட்டுவிட்டு அந்த இச்சையை நம்முடைய சிந்தனைகளிலே குடிகொள்ள வைப்போமானால் அது மனிதனை விபச்சாரம் என்கிற பாவத்துக்கு நேராக அழைத்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்கிறார். அதைத் தொடர்ந்து விவாகரத்தை குறித்ததான போதனை கொடுக்கிறார். தன் மனைவி தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவி தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் என்று சொல்கிறார். அதாவது இந்த இடத்துல ஒன்றை கவனிக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை உதாரணமாக உபாகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 4 படிக்கும்போது மோசேயுடைய நியாயப்பிரமாணத்திலே விவாகரத்திற்கு ஒரு முகாந்திரம் இருக்குமானால் அதை செய்யலாம் என்று. அது என்ன முகாந்திரம் என்றால், விபச்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அதை செய்ய வேண்டும் என்பது மோசேயுடைய கட்டளை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனமாக தள்ளுதற் சீட்டு கொடுக்கப்பட்டு இந்த விவாகரத்தை கொடுக்கும்போது இந்த யூத சமுதாயத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தில் மிக கொடுமையான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது. என்னவென்றால், நியாயப்பிரமாணம் தெளிவாக சொல்கிறது, விபச்சார முகாந்திரத்தினால் ஒழிய, அதுவும் நிரூபிக்கப்பட்டால் ஒழிய தள்ளுதல் சீட்டு கொடுக்கக்கூடாது என்று இருக்கிறது. ஆனால் இந்த இயேசு வாழ்ந்த காலத்துக்கு சற்று முன்பு வாழ்ந்த ரபிமார்கள், முக்கியமாக 2 ரபிமார்கள் இதை குறித்து விளக்கம் கொடுத்தார்கள். அதில் ஒரு ரபியுடைய பெயர் ஹிலால் என்று சொல்லுவாங்க. அவர் என்ன சொன்னார்னா, எந்தவித வரன்முறையும் இல்லாமல் விவாகரத்து கொடுப்பதை இந்த நியாயப்பிரமாண வசனத்தை வைத்து விளக்கினார். அவர் என்ன சொன்னார்னா, அவருடைய விளக்கத்தின்படி ஒரு கணவன் தன் மனைவி மீது சந்தேகப்பட்டாலே விவகாரத்தை கொடுத்து விட முடியும். அது எங்கே போய் முடிந்ததென்றால், ஒரு கணவனுக்கு மனைவியின் மீது ரசனை குறைந்து விட்டதென்றால், அல்லது மனைவி மீது கவர்ச்சி குறைந்து இன்னொரு பெண்ணின் மீது கவர்ச்சி ஏற்பட்டால் கூட தன்னுடைய மனைவி மீது பொய்க்குற்றத்தை சாட்டி விவகாரத்தை கொடுத்தார்கள். அது சாப்பாடு வைப்பது சரியில்லை என்றால் அதை காரணம் காட்டி அவள் மீது போலியான குற்றச்சாட்டுகளை சொல்லி விவாகரத்து கொடுத்தார்கள். இப்படி பல்வேறு சின்ன சின்ன காரியங்களுக்காக பெண்கள் மீது ஆண்கள் வசைபாடி குற்றஞ்சாட்டி விவாகரத்து கொடுத்ததை இந்த ஹிலேல் என்கிற ரபி ஆதரித்தார். அவர் மட்டுமல்ல, அவரை பின்பற்றி ஏராளமானவர்கள் அப்படி செய்தபடினாலே இயேசு வாழ்ந்த காலத்தில் அநேக பெண்கள் விவாகரத்து பெற்றுக்கொண்டு என்று சொல்வதை விட விவாகரத்து கொடுக்கப்பட்டு நிற்கதியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில் தான் இயேசு இதை சொல்கிறார். ஆனால் அதே போல் இன்னொரு ரபி குழு அங்கு இருந்தது. அவர் ஷமாய் என்று சொல்லுவாங்க. அந்த பிரிவை சார்ந்த ரபிமார் மோசே சொன்னவனமாக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான்னு சொல்லும்போது ஆதாரம் இல்லாமல், உண்மையான விபச்சாரத்திற்கான ஆதாரம் இல்லாமல் விவாகரத்து கொடுக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் அவர் அவ்வளவாய் உறுதியாக இருந்தாலும் இந்த ஹிலேல் ரபியினுடைய போதனை அடிப்படையிலே அநேகர் விவகாரத்தை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், முகாந்திரம் இல்லாமல், அதாவது ஒரு விதத்தில் சொல்வதானால் இயேசுடைய போதனை இந்த இடத்துல அந்த ஷமாய் ரபியுடைய கருத்தோடு ஒத்து போகிறது. அதன் உறுதியான சான்றுகள் இல்லாமல் விவாகரத்து கொடுக்கக்கூடாது என்பதில் இயேசு தெளிவாக இருந்தார். இன்னும் சொல்வதாக இருந்தால், இதே போன்ற ஒரு நிகழ்வை மத்தேயு 19ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனத்தில் இந்த காரியத்தை ஆண்டவர் இயேசு மீண்டும் விரிவாக பேசியிருக்கிறார். அங்கேயும் இதை மேலும் தெளிவுபடுத்துவார். அங்கே மேலும் தெளிவுபடுத்தும் போது என்ன சொல்லார்னா,
இந்த யூத திருமண முறைகளை நாம் அறிந்திருந்தோம் என்றால் நமக்கு ஒன்று தெரியும். திருமணத்துக்கு முன்பாகவே பெத்ரோத்தல் என்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். ஆங்கிலத்தில் பெத்ரோத்தல்லாம் நம்ம இன்றைக்கு நிச்சயதார்த்தம் செய்கிற ஒன்றமாக. ஆனால் நாம் இன்று நிச்சயதார்த்தம் செய்யும்போது இன்றைக்கு நிச்சயதார்த்தம் செய்துவிட்டு நாளைக்கு திருமணம் செய்கிறாங்க. சில இடத்துல சாயங்காலம் 6 மணிக்கு திருமணம், மாலையிலே 4 மணிக்கு நிச்சயதார்த்தம் செய்கிறாங்க. இன்றைக்கு உள்ள சூழல் அப்படி இருக்கிறது. ஆனால் யூதருடைய பாரம்பரியம் அப்படி அல்ல. ஒரு பெண்ணை ஒரு கணவனுக்கு கொடுக்க, ஒரு மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் மணமகனுடைய தந்தையும் மணமகளுடைய தந்தையுமாக ஒரு ஒப்பந்தம் செய்வார்கள். அந்த ஒப்பந்தம் செய்ததிலிருந்து 12 மாதங்களுக்கு பின்பு தான் திருமணம் நடக்கும். இந்த 12 மாதங்கள் எதற்கு என்றால், இந்த 12 மாதத்திற்குள் அவள் கற்பம் தரிக்கிறாளா என்று செக் பண்ணுவாங்க. ஏன்னா அது வேறு உறவு இருப்பதுக்கு அது சான்றாக மாறிவிடும். அப்படி இல்லை என்றால் தான் அந்த திருமணம் நடக்கும். ஆனால் இயேசு என்ன சொன்னார்னா, முழுவதுமாக திருமணம் நடைப்பதற்கு முன்பாக இந்த ஒப்பந்த காலம் இருக்கிறது அல்லவா. ஒப்பந்த காலம் என்று சொல்லும்போது இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி திருமணத்துக்காய் காத்திருக்கிற இந்த 12 மாத இடைவெளியிலே ஒரு பெண் மீது முகாந்திரமாக இருக்குமானால் மட்டும், அதாவது விபச்சார முகாந்திரம் இருக்குமானால் மட்டும்தான் தழுதற் சீட்டை கொடுக்க வேண்டும். மற்றபடி கொடுக்கவே கூடாது என்பதுதான் இயேசு போதித்தது. அதை மத்தேயு 19 அதிகாரத்தோடு ஒப்பிட்டு படிக்கும்போது தெரியும். ஆனால் இங்கே அந்த அளவுக்கு அவர் விரிவாக செல்லாமல் என்ன சொல்கிறார்னா, முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் தள்ளுதல் சீட்டை கொடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் பரிசேயர்கள் மனம் போன போக்கிலே தள்ளுதல் சீட்டை கொடுத்து அநேக பெண்களுடைய வாழ்க்கையை நடுத்தருவிலே கொண்டு வந்து விட்டார்கள். அதனால தான் ஆண்டவர் அவர்கள் மீது பரிதத்தவராக சொன்னார், நீங்கள் ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கிற நீங்கள் அவனமான மனம் போன போக்கிலே சான்றுகள் இல்லாமல், முகாந்திரங்கள் இல்லாமல், ஆதாரங்கள் இல்லாமல், சரியான விட்னஸ் இல்லாமல் நீங்கள் தழுதல் சீட்டை கொடுத்து விவாகரத்து செய்து பெண்களை நிற்கதியற்றவர்களாக மாற்றிவிடக்கூடாது என்று சொல்கிறார். ஏனென்றால் ராஜ்யத்தின் குடிமகன் பரிசேயருடைய நீதியை விட அதிகமான நீதியுடையவனாக இருக்க வேண்டுமென்றால் அவன் கூடிய மட்டும் தன் மனைவியை தள்ளிவிடாமல் சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளவனாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சத்தியம் செய்தலை குறித்து 33 37 வரை சொல்கிறார். அன்றியும் பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையே செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாகவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். இந்த இடத்திலும் இந்த யூதருடைய வாழ்விலே, அதாவது இயேசு வாழ்ந்த காலத்திலே கண்ட மேனிக்கு சத்தியம் செய்வாங்க. குறிப்பாக பரிசேயர்கள் சத்தியம் செய்வதற்கு தயங்கவே மாட்டாங்க. ஆனால் சத்தியத்தை செய்யும்போது அல்ல ஆணையிடும்போது அவங்க உண்மை பேசுவதே கிடையாது. பொதுவாக உண்மையே பேசார் என்று சொல்லவில்லை, பொதுவாக பச்சை பொய், நம்முடைய வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் பச்சை பொய்யை பேசும்போது வானத்தின் பேரில் ஆணையிடுவார்கள். அதாவது வானத்தின் பேரில் ஆணையிடுவது என்பது தேவன் பேரில் ஆணையிடுவதற்கு சமம். அதான் பூமியின் பேரில் ஆணையிடுவது அல்லது எருசலேமுடைய பேரில் ஆணையிடுவது மேசியாவுடைய பேரின் மீது ஆணையிடுவதற்கு சமம். ஏனென்றால் மேசியா எருசலேமை மையமாய் கொண்டு ஆளுவார் என்பது இவர்களுக்கு தெரியும். ஆகவே இவ்வனமாக பச்சை பொய்யை சொல்லும் போதும் எந்தவித கூச்ச நாச்சமும் இல்லாமல் பரிசேயர்கள் ஆணையிடுவது வழக்கம். அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் அப்படி செய்யாதுங்க. நீங்கள் ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கிறவர்கள் அவ்வளமாக நடந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய நீதி பரிசேயரை விட அதிகமாக இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்லுங்கள். அதாவது
பொய் பேச வேண்டிய தேவையில்லை. உண்மையை பேசுங்கள், உண்மைக்காக உறுதியுடன் நில்லுங்கள். இந்த இடத்துல வேறு ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. அந்த பொய்யானை தான் இடக்கூடாதே தவிர உண்மையிலே உண்மை இருக்குமானால் அதை உறுதிப்படுத்துவதற்காக சத்தியம் செய்வது தவறில்லை என்கிற ஒரு கருத்தை சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க எதை குறிப்பாக காட்டுகிறார் என்றால், இயேசுடைய வாழ்விலும் அவனமாக இருந்ததாக சொல்லுவாங்க. மேலும் சத்தியம் செய்தல் அனுமதிக்கப்பட்டது என்றால் யாத்திராகம் 22 அதிகாரம் 10-11 வசனங்களை படிப்போமானால் அதற்கு யாத்திராகமம் 22:10-11 வசனங்கள். அவன் தான் பிறனுடைய பொருளை அபகரிக்கவில்லை என்று கர்த்தர் பேரில் இடும் ஆணை அவர்கள் இருவருக்கும் நடுதீர்க்க கடவது. உடையவன் அதை அங்கீகரிக்க வேண்டும், மற்றவன் பதிலளிக்க வேண்டுவதில்லை. அப்போ தான் ஒருவன் தன் கழுதையாவது மாட்டையாவது ஆட்டையாவது மற்ற யாவது மிருக ஜீவனையாவது பிறன் வசத்தில் விட்டுக்கும்போது அது செத்தாலும் சேதப்பட்டு போனாலும் ஒருவரும் காணாதபடி ஓட்டி கொண்டு போகப்பட்டாலும் அவன் தான் பிறனுடைய பொருளை அபகரிக்கவில்லை என்று கர்த்தர் பேரில் இடும் ஆணை அது இருவருக்கும் நடுந்திருக்க கடவுள். ஸோ இவ்வளமாக உண்மையாக இருக்குமானால் அதுக்கு ஆணையிடுவதை நியாயப்பிரமாணம் தடுக்கவில்லை. ஆனால் பரிசேயர்கள் அதை சாக்காக வைத்துக்கொண்டு பொய் பேசுவதற்காகவே ஆணையிடுவதை வழக்கமாய் கொண்டிருந்தார்கள். அதனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், அவ்வளோதான். ஆகவே இதற்கு இந்த ஒரு பார்வை உள்ளதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பழிவாங்குதலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 38 தொடங்கி 42 வரை படிப்போம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே என்று சொல்கிறார். இந்த இடத்துல அந்த பழி சொல்லும்போது யாத்திராகம் 21 அதிகாரம் 24 வசனம், லேவியரம் 24-20 போன்ற வசன பகுதிகளிலே கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. ஒருவனுடைய கண்ணுக்கு சேதப்படுத்தினால் அதுக்கு சமமாக சேதப்படுத்தினுடைய கண்ணிலே ஒரு கண்ணை சேதப்படுத்தலாங்கிற ஒரு நியதி கொடுக்கப்பட்டது. இது கொடுக்கப்பட்டது என்றால் மோசே கொடூரமானவர் என்கிற காரணத்தினால் அல்ல, அது தேவன் கொடூரமானவர் ஆகவே அவர் இப்படி பழிவாங்க சொன்னார் என்பதல்ல. இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்ட காலத்திலே நடந்த தீமைகளை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். என்னவென்றால், ஒருவன் இன்னொருவனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சிறு காயத்தை ஏற்படுத்தினால் கூட அந்த காயம்பட்டவன் அநேக நேரம் தன்னை காயப்படுத்தினவனை பழிவாங்குவதற்காக அவனை கொலை செய்வதுண்டு, அல்லது அவனை கொடூரமாய் தாக்குவதுண்டு, அல்லது அவனுடைய குடும்பத்தாரையே தாக்கி அழிப்பதுண்டு. இப்படி பழிவாங்குதல் என்பது ஒரு வரம்பு முறை இல்லாமல் போய்கொண்டிருந்த ஒரு காலமாக இருந்தது. ஆகவே தான் இந்த கட்டுக்கடங்காத கொடூர மனத்தோடு பழிவாங்குதலை தடுப்பதற்காக, அல்லாது அந்த பழிவாங்குடைய மனப்பான்மையுடைய தீவிரத்தை குறைப்பதற்காகத்தான் அவர் என்ன சொன்னார், உனக்கு ஒரு காயம் ஏற்பட்டு நீ அவனை பழிவாங்க விரும்புவாயாகில் அதை ஒரு வரன்முறைக்கு உட்பட்டு தான் நீ பழிவாங்க வேண்டும், அதுவும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் செய்ய வேண்டும். அப்படி சொல்லும்போது தான் உதாரணத்துக்காக சொல்கிறார், ஒருவன் உன் கண்ணிலே ஒரு காயத்தை ஏற்படுத்தினால் அவனுக்கு ஒரு கண்ணிலே காயப்படுத்து, அதை விட்டு அவனை கொலை செய்வது, அவனுடைய குடும்பத்தை சீரழிப்பது, அவனுடைய குடும்பத்திலே காயத்தை விளைவிப்பது என்று வரன்முறையற்று நீ யாரையும் பழிவாங்கக்கூடாது என்பதற்காக அந்த அறிவுரையை ஆண்டவர் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, பழிவாங்குவதற்கு ஒரு வரன்முறையை வைத்ததை சாக்காக வைத்து கொண்டு நீ ஒருவன் காயப்பட்டிருந்தால், உன்னை காயப்படுத்தி விட்டால்
அவனை பழிவாங்கியே தீர வேண்டும் என்கிற மனப்பான்மை கூட உனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார். ஏன்னா பரிசேயர்கள் அதிலே குறியாக இருந்தார்கள். அது குறியாக இருந்தது மட்டுமல்ல, அப்படி செய்வதனால் தாங்கள் நியாயப்பிரமாணத்துடன் நீதி பெறுவதாக சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அப்படி அல்லப்பா, இது ஒரு வரமுறைக்காக கொடுக்கப்பட்டது. ஆகவே அதை ஒருவனை பழிவாங்கித்தான் உன்னுடைய நீதியை நிலைநாட்டுவதை தேவன் விரும்பவில்லை. மாறாக அவனை பழிவாங்குவதற்கு பதிலாக அவன் செய்த தீமையை பொறுத்து செல்வது உனக்கு அதிக நீதியை தரும் என்று போதிக்கின்றார். ரொம்ப நுட்பமாய் கவனிக்க வேண்டிய காரியம். அதாவது கொடுமை மிகுந்த காலத்திலே அதை வரணுக்குள்ளாய் கொண்டுவதற்கு இந்த நீதியை ஆண்டவர் கொடுத்தார், அல்லது ஆண்டவருடைய அறிவுரை அடிப்படையிலே மோசே வைத்தார். அது மோசே கொடுத்ததை தேவன் அங்கீகரித்தார், எப்படி வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நீ இப்போது அதை பிடித்து வைத்து கொண்டு உனக்கு தெரிந்தோ தெரியாமல் ஒரு காயத்தை ஏற்படுத்தினவனை அப்படியே பழிவாங்கினால்தான் நான் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறேன் என்று பரிசேயர்கள் விளக்கம் கொடுத்தார்களே, அந்த விளக்கம் சரி அல்ல. அது தேவனுடைய நோக்கமும் அது அல்ல. அப்படியானால் உனக்கு தீமை செய்தவனை, உனக்கு தீங்கிழைத்தவனை, உனக்கு காயம் கொடுத்தவனை பொறுத்து கொள்வது, இன்னும் சொல்வதானால் மன்னித்து செல்வதுதான் உனக்கு அதிக நீதி தரும். ஆகியவே ராஜ்யத்தின் புத்திரராகிய நீங்கள் தீமை செய்கிறவர்களை பொறுத்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமான ஒன்று, தீமை செய்வர்களை பொறுத்து கொள்வது என்பது அநியாயமாக தீமை செய்கிறது போது மட்டுமல்ல, நீதியின்படி தீமை செய்வதை கூட நீ பொறுத்து கொள்ள பக்குவப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஒரு விதிவிலக்கையும் சொல்லுவாங்க இங்கேயும். அது இயேசு கூட ஒரு இடத்துல செய்தார்னு பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 22, 23 அங்கே ஒரு வேலைக்காரன் இயேசு அடித்த போது ஆண்டவர் என்ன சொன்னார்? தகாதவை செய்தேனாயில் தகாத ஒப்புன்னு கேட்பார். அதாவது நீதியான காரியத்திற்காக நீதியை கேட்கலாம், அது தவறல்ல. ஆனால் நீதியை நிலைநாட்டுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பழி வாங்கக்கூடாது. அதுதான் இயேசு இங்கே வலியுறுத்த வருகிற உண்மை. குறிப்பாக பரிசேயர்கள் பழி வாங்கித்தான் நீதியை நிலைவேட்டும் என்று சொல்கிறாங்க. ஆனால் ராஜ்யத்தின் குடிமக்களாகிய நீங்கள் பழி வாங்குவதன் மூலம் நீதியை நிலைநாட்டக்கூடாது, சகித்து கொள்வதன் மூலம் நீங்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் இயேசு வலியுறுத்தக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அடுத்ததாக அதே வசன பகுதியில் இன்னொரு காரியத்தை சொல்லார். ஒருவன் உன் வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி கொடு. இதற்கான பின்னணி என்னவென்றால், இந்த நமக்கு தெரியும் இயேசு வாழ்ந்த காலத்திலே பாலஸ்தீன கானானிய பகுதிகள், எருசலேம், யூதேயா பகுதிகள் அனைத்தும் ரோமருடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. இந்த ரோம அரசாங்கம் படை வீரர்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்திருந்தது. அது என்னவென்றால், ஒரு படைவீரன் தன்னுடைய பாரங்களை சுமப்பதற்கு தான் பிடித்த அல்லது தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் இருக்கிற ரோமர்களை தவிர பிற மக்களை வேலை கொள்ளலாம். அது வேலை கொள்ளலாம் என்றால் அவனுடைய சுமையை சுமக்க வைக்கலாம், அதற்கு அவன் கூலி கொடுக்க வேண்டியதில்லை. அதனால் பல வேளைகளிலே இந்த ரோம அதிகாரிகள் அல்லது ரோம படைவீரர்கள் என்ன செய்வார்கள் என்றால், யூதர்களை பிடித்து தங்களுடைய சுமையை சுமக்க சொல்லி கொடுமைப்படுத்துவாங்க. அதனால் அநேக யூதர்கள் மிகுந்த சிரமப்பட்டாங்க. இது பிற்காலத்திலே ரோம பேரரசிற்கு ஒரு கம்ப்ளைண்டாக போச்சு, அல்லது ஒரு கோரிக்கையாக சென்றது. அப்போது ரோம அரசாங்கம் ஒரு விதிமுறையை பிறப்பித்தது. அது என்னவென்றால், ஒரு ரோம படைவீரன் இனிமேல் தான் பிடித்த நாடுகளில் உள்ள மக்களை வேலை வாங்கலாம், சுமை சுமக்க சொல்லலாம். ஆனால் அதை 1 மைல் தூரம் மட்டும்தான் அவனை சுமைக்க வைக்க வேண்டும். அதாவது உன்னுடைய சுமையை 2 மைல் கொண்டு போனோன்னா அதை ஒருவனை வச்சே சுமைக்க வச்சிடக்கூடாது. 1 மைல் தூரம் ஒருவன் சுமக்கணும், 2வது மைலில் உனக்கு தேவையானால் இன்னொருவனை வைத்து தான் நீ சுமைக்க வேண்டும். இதன் மூலம் தன்னுடைய ஆட்சிக்குட்பட்டப்பட்ட ரோமர்கள் அல்லாத மக்களுக்கு ஒரு சிறு விடுதலை கொடுத்திருந்தது. ஆனால் பல வேளைகளிலே ரோம போர் வீரர்கள் அதை மீறி தான் நடந்தாங்க. யாராவது
என்னை 1 மைல் தான் நடக்கணும், 1 மைல் தான் சுமக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு உரிமையை கேட்டாங்கன்னா இந்த ரோம படை வீரர்கள் அவர்களை துன்பப்படுத்தி 2 கிலோமீட்டர் சுமக்க வைப்பாங்க. அப்போ என்ன நடக்குது? உரிமையை கேட்க போனபடினாலே அடிக்கப்படுகிறார்கள், மேலும் அந்த வேலையை செய்ய வைக்கப்படுகிறார்கள். அதனால தான் ஆண்டவர் ஞானமாக சொல்கிறாரு, ஒருவேளை அவனமான சூழல் உனக்கு வருமானால் நீ அவனிடம் உரிமையை கேட்டுக்கொண்டு அடி வாங்காதே. ஆகவே அவங்க 1 கிலோமீட்டர் நடக்க சொன்னானா நீ 2 கிலோமீட்டர் நடந்து போயிரு. அப்போ அடிபடுவதாவது உனக்கு மிச்சமாகும். ஒரு விதத்தில் சொன்னால் நீ ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலும் பொறுத்து கொள்வது முக்கியமானது என்பதை சொல்ல வருகிறார். ஆகவே தான் இந்த இடத்தில் ரோம போர் வீரர்களோடு எவ்வளமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இவை அனைத்திலும் அவர் போதிக்க வருவது உண்மைதான், பொறுத்து கொள்வது. அதுபோல தான் 42வது வசனத்தில் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே. அது இந்த இடத்துல சில அறிஞர்கள் சொல்கிறது இது பிச்சை போடுவதை குறித்தான் பேசுகிறது. அதாவது பிச்சை கேட்டு வாங்க வேண்டும்ங்கிறது நியாயப்பிரமாணத்தில் போதிக்கப்படவில்லை. அதாவது பிச்சை கேட்பது என்பது உரிமையாகாது. ஆனால் உரிமை இல்லாதபடினாலே இன்னொருவன் கட்டாயமாக பிச்சை போட வேண்டுங்கிற ஒரு நிர்பந்தமும் கிடையாது. ஆனால் ஒருவன் தன்னுடைய தேவைக்காக அல்லது பசிக்காக உன்னோடு ஒரு பொருளை கேட்பானால் நீ அதை உன்னால் கொடுத்து விடு என்றால் உனக்கு இல்லை என்றால் கொடு என்றால் அர்த்தம். உனக்கு கொடுக்க முடியுமானால் அது ஏன்னா இந்த இடத்த மட்டுமல்ல, பழைய ஏற்பாடிலும் பல வசனங்கள் உண்டு. அதை கொடுக்காமலே இருப்பதை விட கொடுக்க வேண்டும் என்கிறதை சொல்கிறார். ஒரு ராஜ்யத்தின் குடிமகன் தன்னால் இயன்றவரை தகுதி உள்ளவர்களை பார்த்து தகுதி உள்ளவர்கள் கேட்பார்களானால் தன்னுடைய தகுதிக்கு உட்பட்டு கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். என்றால் இந்த பரிசேயர்களிடம் அந்த கொடுக்கிற மனப்பான்மை மிக குறைவாக இருந்தது. ஆகவே தான் அதையும் அவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் உங்களுடைய நீதி பரிசேயருடைய நீதியை விட அதிகமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல இன்னொரு காரியத்தையும் எச்சரிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வசன பகுதிகளை சிலர் தவறாக புரிந்து கொண்டு தங்களுக்கு இல்லாமல் கூட பிறருக்கு கொடுத்து பிற்காலத்திலே தங்கள் குடும்பங்களை தங்களுடைய பிள்ளைகளை நிற்கதியாற்றவர்களாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். இது அவனமாக மூடத்தனமாக செயல்படுவதை சொல்லவில்லை. உனக்கு கொடுக்க நீதி இருக்குமானால், உனக்கு கொடுக்க வசதி இருக்குமானால், உன்னை விட தாழ்மையான நிலையில் இருக்கிற ஒரு சகோதரன் பிச்சை கேட்டாலும் சரி அல்லது ஒரு குறைவை நிவர்த்தி செய்வதற்கு உதவி கேட்டாலும் நீ முகங்கோடாமல் அவனுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ ராஜ்யத்தின் குடிமகனாக இருக்கின்றதை மறந்துவிடக்கூடாது என்று சொல்கிறார். அடுத்ததாக 43 முதல் 48 வரை, அதாவது மத்தேயு 5:43 முதல் 48 வரை சகோதர சிநேகத்தை குறித்து சொல்கின்றார். உனக்கடுத்த சத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இதில் முக்கியமாக இப்படி நேரடியான வசனம் கிடையாது. ஆனால் பரிசேயர்களும் வேதபாரர்கள் அப்படி விளக்குறாங்க. சரியா? அதற்கு வேறொரு வசனம் தான் இருக்கிறது. அது லேவியர் 19:18 பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனப்புத்தில் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரில் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர். இந்த வசனத்தை சில வேளை பரிசேயர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் விளக்குறாங்க. ஸோ அதனால தான் ஆண்டவர் அப்படி சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்தராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளர் மேலும் அநீதியுள்ளர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்படி என்றால் நீ அன்பு கூறுவதிலே பேதம் காட்ட வேண்டிய தேவையில்லை. உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவது போல உன் சத்துருக்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் தேவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை வழங்குவதிலே பட்சபாதமுள்ளவராக இல்லை. இயற்கை ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு? நீதி உள்ளவராகத்தான் இருக்கிறார். ஆகவே நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக புத்திரராக ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கிறபடினாலே நீங்கள் உங்கள் சகோதரரையும் நீங்கள் சத்துரு என்று கருதுகளையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால்
ஒருவேளை நீங்கள் சத்துரு என்று கருதுகிறவன் அவன் யாராக இருப்பான்? அவன் ராஜ்யத்தின் புத்திரராக இருப்பான். உனக்கு அதை ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். அந்த சூழலில் அதை சொன்னார் என்று கருத முடியும். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரும் அப்படி செய்கிறாள் அல்லவா? இது ஆயக்காரர் மட்டுமல்ல, பரிசேயர் அப்படி தான் செய்தாங்க. ஏன்னா பரிசேயர்கள் சந்த வேளையில் ஒருவரை வாழ்த்தும் போது மிகுந்த சத்தம் போட்டு சக பரிசேயனை வாழ்த்துவார்கள். வாழ்த்தும்போது மாறி மாறி அவர்களே புகழ்ந்து கொள்வாங்க. அது ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை காக்கா பிடிப்பதுக்காக எப்படி புகழ்ந்து பேசுகிறானோ, இல்லை நம்ம பேசுகிறோம் இல்லை இதய தெய்வம் அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல, எந்த அவங்க நடைமுறைக்கு வாழ்க்கைக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. அதுபோல் இங்கே ஒரு பரிசேயன் சக பரிசேயனை காணும்போது ஒரு கட்டுக்கடங்காமல் வாழ்த்துதலும் முகஸ்துதி செய்வதையும் இருந்தது. அதே போல் ஆயக்காரரும் அவர்களை சார்ந்த வட்டாரத்தில் அதை செய்தாங்க. ஆனால் நீங்கள் ராஜ்யத்தின் குடிமக்கள், நீங்கள் அப்படி செய்ய வேண்டிய தேவையில்லை. நீங்கள் உங்களை வாழ்த்தாதவர்களையும் அல்லது உங்களுக்கு பயனே அற்றவர்கள் என்று கருதுவர்களை கூட நீங்கள் பட்சபாதத்தோடு நடந்து கொள்ளாமல் பட்சமாக நடந்து கொள்ள வேண்டும். அதாவது அன்போடு சிநேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அது ஆகவே தான் 47 சொல்கிறார், உங்கள் சகோதரி மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரன் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆயக்காரன் சொல்லும்போது மீண்டும் பரிசேயர்களும் அப்படி தான் செய்தார்கள். ஆயால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். அதாவது உங்களுடைய குணாதிசயங்கள் தேவனுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கிறீர்கள் என்பதுதான் இந்த வசன பகுதியில் அவர் கற்றுத்தருகிற உண்மையாக இருக்கிறது. மேலும் இந்த வசன பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ போதனை என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவ தலைவன் பிதா அனைவருக்கு நன்மை செய்வது போல விருப்பொறுப்பின்றி நன்மை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். இப்போது இதன் அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமானால் அதை பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது கண்ணை பிடுங்கி போடு என்றால் அல்லது கையை வெட்டுவதென்றால், இப்போ கேட்க வேண்டிய கேள்வி, யாராவது எதுக்காக கண்ணை வெட்டினாங்களா அல்லது கையை வெட்டினார்களா? அது கிடையாது. அப்படியானால் நீ இப்படிப்பட்ட பாவத்தை செய்வாயானால் சிலவேளை அது உனக்கு இழப்பை கொண்டு வரும். எந்த இழப்பை? வரன்முறையற்ற இச்சையான வாழ்க்கை வாழ்வாயானால் அது உன்னை நரகத்திலே தள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழல் வருவதை தவிர்ப்பதற்கு நீ இச்சையை மேற்கொள்ள வேண்டும், அல்ல இச்சையை ஜெயிக்க வேண்டும். அந்த ஜெயிக்க வேண்டும் என்கிற வார்த்தைக்குத்தான் அதை கடினமாக வலியுறுத்துவதற்காக கண்ணை பிடுங்கி போடு, கையை வெட்டி போடு என்று சொல்கிறார். மற்றபடி இச்சைக்காக உலகத்தில் இதுவரை யாருடைய கையும் வெட்டப்படவில்லை, கண்ணும் பிடுங்கப்படவில்லை. அப்போ என்ன சொல்லாரு? நீ நரகத்தில் போய் வேதனைப்படுவதை விட இந்த வேதனை உனக்கு எளிதாக இருக்கும். ஆனால் இந்த வேதனை கூட நீ அனுபவிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் இதற்கு மூல காரணமான இச்சையை நீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஏன்னா அதை இன்னொரு கோணத்திலே சொல்வதாக இருந்தால், ஒருவன் இப்படிப்பட்ட விபச்சார பாவங்களிலே ஈடுபடும் போது அவன் தண்டனை பெறுவது இயல்பு. அதை கண்ணை பிடுங்கினாங்க, கையை வெட்டினாங்கன்னு நமக்கு பைபிளில் சான்றுகள் இல்லை. ஒருவேளை இயேசு வாழ்ந்த காலத்தில் அப்படி யாருக்கும் செய்யப்பட்டிருக்கிறதா என்றும் தெரியவில்லை. ஆகவே அவ்வண்ணமான நரகத்தில் படுகிற துன்பத்தை விட இந்த தண்டனை மேலானது. அதை நீயே கொடுத்து கொள்ளலாம். ஆனால் யாராவது தன்னுடைய கண்ணையே தன்னுடைய கையை வெட்டுவார்களா? வெட்ட மாட்டாங்க.
அல்ல கண்ணை பிடுவாங்களா, பிடுங்க மாட்டாங்க. அப்படியானால் இயேசு வலியுறுத்த வருகிற உண்மை என்னது? உன்னுடைய கையையும் உன்னுடைய கண்ணையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். ஆமாம், மற்றபடி அது வெட்டுவதில்லை, கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள் என்பதுக்கு தான் அந்த ஒரு மிக கடினமான ஒரு வார்த்தையை அங்கே சொல்கிறார். என கட்டுக்கடங்காத இச்சை தண்டனைக்கு நேராய் கொண்டு போய்விடும். ஆகவே நீயே உனக்கு சுய தண்டனை கொடுத்துக் கொள்வது நல்லது. சுய தண்டனை என்பது வேறு ஒன்றுமில்லை, உன்னையே நீ கட்டிப்படுத்தி வாழ்வது நல்லது என்று சொல்கிறாருன்னு தான் விளக்குறாங்க. அதெல்லாம் இந்த நம்முடைய எண்ணங்களிலே அது வராமல், பாவ சரீரத்திலே அது வரவே வராதென்று பைபிளும் சொல்லவில்லை. ஆனால் அது கட்டுக்கடங்கி போய்விடக்கூடாது. அதற்கு தான் வெட்டுன்னு சொல்கிறார். அதாவது அதை என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் எ ஃபிகரேட்டிவ். கட்டுக்கடங்காமல் போவதை வெட்டி விடு அப்படின்னா நிறுத்தி விடு. ஓகே ஓகே. அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வசன பகுதி இன்றைக்கு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமான பகுதி. ஏன்னா இதை வச்சுட்டு தான் அநேக வேளைகளில் விசுவாசிகள் இடறுகிறது. அப்போ அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது, கையை வெட்டுவது போல உன்னுடைய சிந்தனையை வெட்டி விடு, கண்ணை பிடுங்குவது போல உன்னுடைய சிந்தனையை பிடுங்கி விடு. அப்படியானால் சிந்தனை வருவதற்கு வாய்ப்பு கொடுக்காதே. சிந்தனை வருமானால் அதை பிடுங்கி, அந்த சிந்தனையே பிடுங்கி போட்டுரு, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். ஆமாம், இதுக்கு கவுண்டராக தான் இந்த கிருபையின் போதனைன்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பற்றி நீ கவலைப்படாத, வந்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லை, வந்துகிட்டே இருக்கும் இல்லை, வருகிற சிந்தனையை பிடுங்க என்பதுதான் ஆண்டவருடைய போதனை. அதாவது இது ஒரு வகையான உருவக போதனை தான். அதாவது கண்ணை பிடுங்க என்பதல்ல, அந்த சிந்தனையை பிடுங்கி போடு. கையை வெட்டுவதல்ல, அந்த சிந்தனையை வெட்டி போடு. அதை தொடர விடாதே, வளர விடாதே, அவ்வளோதான். அதான் 19ஆம் வசனத்தில் தான் பிரதர். அது அந்த அவர் கீழே அந்த பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு தவறான விளக்கம் கொடுத்தார்கள் அல்லவா, அந்த காரியத்தை தான் அவர் இங்கே அதான் பாருங்க. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சரிதான ஒன்றே அகிலும் மீறி அவ்விதமாய் மனிதருக்கு போதிக்கிறவன். இப்படி வசனத்தை மீறி, அதான் சொல்லலாம், ஆணை இடக்கூடாது, ஆனால் பொய்யானை இட்டுக்கொண்டே பரிசேயர்கள் பொய்யானை ஆணையிடாதேன்னு போதித்தாங்க. அதனால்தான் இவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரும் சிறியவன் எனப்படுவான். ஏன்னா பரிசேயர்கள் தங்களை பெரியவர்கள் என்று கருதுனாங்க. அவர் சொல்றாரு, பரிசேயர்களாகிய நீங்கள், மறைமுகமாக அந்த இடத்துல அவர் சொல்ல வருகிறது, நீங்கள் வசனங்களை தவறாக விளக்குகிறீர்கள், நீங்கள் மீறி நடக்கிறீர்கள், ஆனால் மீறி நடந்து கொண்டு நீங்கள் மீறி நடக்காது போல போதிக்கிறீர்கள். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துக்கு தவறான விளக்கங்களை கொடுக்கிறீர்கள். இப்படி செய்வது இல்லை. அதாவது அதை நம்ம அப்படி போக வேண்டிய தேவையில்லை. இப்போது ராஜ்யத்தினுடைய செய்தியை கொண்டு வருகிறார் அல்லவா இயேசு கிறிஸ்து. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்ய சமீபமாக இருக்கிறன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ அந்த ராஜ்யம் அமைக்கப்படுவதற்கு முன்பாக ராஜ்யம் அமைக்கப்படுகிற செய்தியையும் ராஜ்யத்தின் குடிமக்கள் எவ்வளமான குணாதிசயத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறார். ஆகவே நீங்கள் மேசி அமைக்கக்கூடிய ராஜ்யத்திற்கு போகுவீர்களாயில் இப்போதே நீங்கள் இந்த குணாதிசயங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அங்கே போய் இருப்பதல்ல, இப்போது நான் ராஜ்யம் அமைக்கப்படுவதற்கு முன்பாகவே ராஜ்யத்தின் குடிமக்களாகிய நீங்கள் இந்த குணாதிசயங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆமாம், அதாவது ராஜ்யம் அமைக்கப்பட்ட பின்பு அங்கே வாழ்கிற மக்களுக்கும் அதற்கேற்றதான அவருடைய செயல்பாடுகள் ஏற்றதான ரிவார்டு உண்டு. அது வேறு உண்மைதான். ஆமாம், ரிவார்டு டிஃபர்ஸ்.
reward differs in the kingdom.